ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 3ஆம் தேதி இன்றைய தினம் நவராத்திரியோட முதல் நாள். ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை இரவு 12 மணிக்குள்ள ஒரு முறை வாய்விட்டு உச்சரித்தாலே போதும். பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என்ன மந்திரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தில் இருந்து நவராத்திரி ஆரம்பமாகுது. நவராத்திரியோட 9 நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். முதல் 3 நாட்கள் துர்கா தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வணங்கக்கூடிய அற்புதமான நாட்கள். இந்த 9 நாட்களில் முப்பெரும் தேவியை நாம் மனம் வந்து வணங்கும் போது நம்மளோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்க முடியும். கொலு வச்சு வழிபாடு செஞ்சாலும் கொலு வைக்காமல் வழிபாடு செஞ்சாலும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் என்னமோ ஒன்று தான். வருடம் அவங்க குடும்ப முறைப்படி கொலு வச்சு வழக்கப்பட்டவங்க நவராத்திரியோட 9 நாட்களும் மாலை நேரங்களில் கொலு வச்சு அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை, குழந்தைகளை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கொலுவோட அழகை ரசிக்க சொல்லி இனிப்பு பண்டங்கள் கொடுத்து அவங்க கிளம்பும்போது அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், தாலிச்சரடு, ரவிக்கை துணி, கொஞ்சமாக ஸ்வீட்டு, அது கூட கொஞ்சமாக பழங்கள் இதெல்லாம் கொடுத்து வழி அனுப்புறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கொலுவோட 9 நாட்களுமே காலையிலையும் மாலையிலையும் நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கொலு வைக்காதவங்க என்ன செய்யலான்னா, மாலை நேரத்தில் மட்டும் முதல் 3 நாட்களை துர்காதேவியை மனசில் நினச்சிக்கிட்டு ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியை மனசில் நினச்சிக்கிட்டு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி எல்லாம் வரும். அந்த 3 நாட்களை நீங்கள் வருடம் எப்படி கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி கொண்டாடலாம். நவராத்திரியோட இந்த 9 நாட்களும் காலை நேரத்திலையோ இல்லை மாலை நேரத்திலையோ ஏதாவது வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 9 நாட்களில் தினமும் ஏதாவது ஒரு சுண்டல் வகையும், அதே மாதிரி இனிப்பு நைவேத்தியமாக கேசரி, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கிறது நீங்கள் அம்மனுக்கு, அம்பாளுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நைவேத்தியங்கள். இதில் முதல் 3 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். அதாவது மகேஸ்வரி தாய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துர்கா தேவி, துர்கை அம்மனை வணங்கக்கூடிய நாட்கள். துர்கை அம்மனை தொடர்ந்து வணங்கிட்டு வர்றது மூலயமா நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடிடும். குறிப்பாக பயம், பதட்டம் அதிகமாக இருக்கு. சின்ன விஷயத்துக்குமே தேவையில்லாமல் பயந்து நடுங்குவாங்க சில பேர். அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு போடணும். இது மற்ற நாட்களில். நவராத்திரியோட முதல் 3 நாட்கள் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே சிவன் கோவிலை சுற்றி வலம் வரும்போது இருக்கக்கூடிய துர்கை அம்மனை வணங்குறது கூடுதல் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நவராத்திரி நாட்களில் முதல் 3 நாட்கள் வீட்டில் சில பேர் துர்கை அம்மனை வச்சு வழிபட மாட்டாங்க. அவங்க சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கை துர்கை அம்மனாக பாவிக்கலாம். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி தாயார், உங்களுக்கு மகாலட்சுமி ஃபோட்டோ வீட்டிலே இருக்கும். அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவி, அந்த ஃபோட்டோ வீட்டில் இருக்கும். துர்கை அம்மன் ஃபோட்டோ இல்லாதவங்க மட்டும் சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றி அதை துர்கை அம்மனாக பாவிச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். இது போக துர்கை அம்மனோட முதல் 3 நாட்களில் முதல் நாள், நவராத்திரியோட முதல் நாள், இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை 1 டம்ளர் தண்ணீரை நீங்கள் தயார் செஞ்சு அதில் சில பொருட்களை போட்டு அந்த தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். முதல்ல அந்த தண்ணீரில் என்னென்ன சேர்க்கணும்னா ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். கண்ணாடி டம்ளரோ இல்லை பீங்கான் டம்ளரோ இல்லை கிளாஸ் டம்ளரோ, பிளாஸ்டிக் மட்டும் தவிர்த்துடுங்க. ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. அது நிரம்புற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சு அதில் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இது 2 மட்டும் போட்டால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இதை எப்போ செய்யலாம்னா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே தினமும் நவராத்திரி நேரங்களில் நீங்கள் எப்படி பூஜை செய்வீங்களோ அந்த நேரத்தில் செய்யலாம். கொலு வைக்கிறவங்களும் கொலு வைக்காதவங்களும் தாராளமாக இதை செய்யலாம். டம்ளர் தண்ணீரில் இதை பிடிச்சி வச்சு அதில் ஏலக்காயும் கிராம்பியும் போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பூஜை அறையில் உட்காந்து இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை குறைந்தது ஒரு 9 முறையாவது சொல்ல முயற்சி பண்ணுங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரம் நவராத்திரியோட முதல் நாள் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். நவராத்திரியோட முதல் நாள் சைலபுத்ரி. அதனால் ஓம் ஷம் சைலபுத்ரி தேவியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தது ஒரு 9 முறையிலேருந்து அதிகபட்சம் 108 முறை வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரத்தை சொல்லும்போது கட்டாயம் அந்த டம்ளர் தண்ணீர் பிடிச்சு வச்சுருக்கீங்களே, ஏலக்காயும் கிராம்பும் போட்டு
அந்த தண்ணீரை பார்த்தவாறே இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். வாய் விட்டு உச்சரிக்கணும். முடிஞ்சா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்றா சேர்ந்து துர்காதேவி படத்துக்கு முன்னாடி உட்காந்து, இல்லை அந்த துர்காதேவியாக நினச்சி பாவிச்சு ஒரு விளக்கு ஏற்றிருப்பீங்கல்ல, அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த தண்ணீரை வச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்று சேர்ந்து அந்த மந்திரத்தை குறைந்தது 9 முறையிலேருந்து அதிகபட்சம் 108 முறை வரைக்கும் உச்சரிக்கலாம். உச்சரித்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கொலு வைக்கிறது, வீட்டுக்கு பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அனுப்புறது, அதெல்லாம் ஒரு பக்கம் முடிச்சிடுங்க. இரவு ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே உங்கள் அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பூஜையில் செஞ்ச தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் எல்லா மூலைகளிலும் தெளிச்சு விடணும். நீங்கள் வாய் விட்டு உச்சரிச்சிருக்கீங்களா அந்த மந்திரம், அந்த மந்திரத்தோட ஒட்டுமொத்த எனர்ஜி, அந்த சக்தி, துர்காதேவியோட அந்த ஒட்டுமொத்த ஆற்றலும் அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க தெளிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்டில் தொடர்ந்து தரித்திரம் பீடைகள் அதிகமாக இருக்குது. எந்த விஷயம் நடந்தாலும் அதில் கெடுதல் தான் ஏற்படுது. வரவு 10 ரூபா இருந்தால் செலவு 15 ரூபா இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன வழினே தெரியல அப்படின்னு குழம்பி போயிருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். அந்த தண்ணீரை வீட்டோட எல்லா மூலை முடுக்களையும் தெளிச்சு விடணும். இங்கே தான் அங்கே தான் கணக்கே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய தண்ணீரையும் அந்த ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இது ரெண்டுத்தையுமே கால்பழத்தில் செடியில் ஊற்றிடுங்க. அவ்வளவுதான். இதை நவராத்திரியோட முதல் நாள் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இரவு 12 மணிக்குள்ள, நவராத்திரியோட முதல் நாள் முடியறதுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். இரவு ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கட்டாயம் அதில் ஏலக்காய் கிராம்பை சேர்த்து அந்த மந்திரத்தை 9 முறையிலேருந்து 108 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் அந்த தண்ணீரை தெளிச்சு விடணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, உதாரணத்துக்கு உங்களுக்கு தொழிலில் போட்டி அதிகமாக இருக்குது, இல்லை அக்கம் பக்கத்தினர்கிட்ட போட்டி பொறாமை அதிகமாக இருக்குது, எவ்வளோதான் உயரத்துக்கு போனாலும் வாழ விட மாட்டுறாங்கங்கிற மாதிரி பல கோரிக்கைகள் மனசில் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பரிகாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக துர்கை அம்மன் தான். துர்கை அம்மனை தொடர்ந்து வணங்கிட்டு வர்றது மூலயமா மனபயம், மனக்குழப்பம், பதட்டம் இதெல்லாம் போகிறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லையும் நீங்கும். உக்ர தேவதைகளாக காட்சியளிக்கக்கூடிய எந்த தேவதைகளை நம்ம வணங்கினாலும் அவங்க நமக்கு எதிரிகள் தொல்லை வராமல் பார்த்துப்பாங்க. அதில் முக்கியமான தெய்வங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் சொல்லலாம், காலபைரவர் சொல்லலாம். அந்த வரிசையில் துர்கை அம்மனும் பார்க்கறதுக்கு மகேஸ்வரி தாயார் ரொம்ப உக்கிரமாக காட்சி அளித்தாலும் ரொம்ப குழந்தை மாதிரி அவங்க. அதுவும் சுமங்கலி பெண்கள்லாம் துர்கை அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் 3 நாட்கள் சுமங்கலி பெண்கள் தன்னோட கணவருக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் தான் குழந்தைக்காகவும் என்ன கேட்குறீங்களோ அதை துர்கை அம்மன் மனசார கொடுப்பாங்க. முடிஞ்சா இந்த 3 நாட்களும் உங்கள் வீட்டில் மகிஷாசுர மர்தினி இது மாதிரி பாடல்களையும் துர்கை அம்மனுக்குரிய போற்றிகளையும் பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முதல் 3 நாட்களை கட்டாயம் நீங்கள் துர்கை அம்மனுக்காக எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நவராத்திரியோட தொடக்கம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. கூடவே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தண்ணீரையும் தயார் செஞ்சு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் பிடைகள்லாம் விலகி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் பக்கம் அதிகமாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.